வெல்கம் டு சேனல். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம். இந்த ஊரில் முள்ளங்கி சின்ன சின்னதாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக. எங்கள் ஊரில் பெருசாக இருக்குது. ஒரு 5 முள்ளங்கி எடுத்து கழுவி வச்சுட்டோம். அதுக்கு உண்டான பொருள் பருப்பு இவ்வளோ போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் சீரகம், மஞ்சப்பொடி, ஒரு பூண்டு போட்டிங்கன்னா அந்த கேஸில் ரிலீஃப் ஆகும். அது கூட கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கணும் முதல்லையே. இப்போ செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அதுக்கு தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம் போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். 2 விசில் விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரணும். இப்போ வாங்க, பருப்பு வேக போட்டுட்டோம். அது பருப்பு வேகக்குள்ளே இந்த முள்ளங்கியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தோலெல்லாம் செதுக்கிடணும் முதல்ல. முள்ளங்கி கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வெங்காயம் கட் பண்ணணும். ஒரு வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம், சாம்பாருக்கு அரை வெங்காயம், தாளிக்கிறதுக்கு. இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போது எடுத்து தனியாக வச்சுக்கணும் பாத்திரத்தில். பருப்பு வெந்ததி இதை கலக்கி போடலாம். வெயிட் பண்ணலாம். வெயிட் சவுண்டு எடுத்துட்டு பருப்பு வெந்துருச்சு. இப்போ அது கூட போடுறதெல்லாம் போடுறோம். முள்ளங்கி, வெங்காயம், சாம்பார் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மிளகுத்தூள், தேவையான உப்பு போட்டு எல்லாம் மறுபடியும் கலக்கி வேக வைக்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் அடுப்பு பற்ற வைக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகணும். முள்ளங்கி வேகிற அளவுக்கு மூடி வைக்க போகிறோம். இப்போ முள்ளங்கி வெந்துட்டுருக்குது. அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காயை கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறோம். இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் போட்டுக்கிறோம். ஒரு அடி அடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ முள்ளங்கி வெந்துட்டுருக்குது. தேங்காய் கூட கொஞ்சம் கரைச்ச புளி கொஞ்சம் சேர்த்தி போட்டணும். முள்ளங்கி வெந்ததி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பண்ணணும். முள்ளங்கி வெந்துருச்சு. நம்ம தேங்காய், புளி அது கூட சேர்த்துறோம். சேர்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்றோம். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சாம்பார் ரெடி.